பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? அது நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம சேனலில் இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை விட ஆண்கள் வந்து அதிகமாகவே பார்க்குறாங்க. அதாவது அவங்க பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சேனலை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இப்போது பெண்கள் தான் வந்து சேமிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காமிப்பாங்க. ஆனால் இந்த சேனலில் நான் பார்த்ததில் ஆண்கள் அதிகமாக ஆர்வம் காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியலங்கிற ஏக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த ஏக்கங்களை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சு ஆகணும். அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் இல்லையா? ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது. நம்மளால் அடுத்த ஸ்டேஜ் போக முடிய மாட்டேங்குது. பணக்காரர்கள் வந்து எல்லாரையும் ஏமாற்றி அவங்க வந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது. கிடையாது. அவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களும் நிறைய விஷயங்களில் ஃபெயிலியர் சந்திச்சிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க சில சிஸ்டமை ஃபாலோ பண்ணி வந்ததுனால மட்டும்தான் அவங்களால பணத்தை இவ்வளோ ஈர்க்க முடியுது. இன்னும் பணத்தை சம்பாதிக்க முடியுது. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு நாளும் கஷ்டப்பட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து என்ன பண்ணுறோம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதை சேவ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதே டிப்ரெஷனில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 2 கொஷின் கேட்குறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும், நீங்கள் வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்குவீங்க, சில செலவுகள் செய்வீங்க. அந்த செலவுகள் வந்து டிப்ரிஷியேட்டா இல்லை அப்ரிஷியேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னடா இது புதுசாக டிப்ரிஷியேட் அப்ரிஷியேட் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? டிப்ரிஷியேட் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குறீங்க. ஏசி வாங்கி 1 வீக் தான் இருக்கும். ஆனால் அதே ஏசியை நீங்கள் நாளைக்கு இல்லை இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஏசி மெக்கானிக் இல்லை நீங்கள் அந்த வாங்கின கடைக்கு கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன்னு. நீங்கள் வாங்கின விலை வந்து 50,000 ரூபாய் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது அதோட விலை எவ்வளோது எடுத்துப்பாங்க? 20, 25,000. அதுவே அதிகம்தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுங்கள், இதை நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேளுங்க. வாங்கி 1 வாரம் தான் ஆகுது, நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்களும் அதே ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. இன்னும் கேட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இன்னும் கம்மியாக தான் கேட்பாங்க. அப்போது அது நமக்கு டிப்ரிஷியேட். நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளோட தரம் குறையுது, அதோட மதிப்பு தரம் குறையிறது தான் டிப்ரிஷியேட். இதே நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க. அந்த கோல்டு வாங்கும்போது நீங்கள் இப்போ வாங்கின பணத்தை விட அதிகமாக ஆகுது இல்லையா? அதுதான் அப்ரிஷியேட்டு. உங்களுடைய முதலீட்டுக்கு எந்த வித நஷ்டமும் இல்லாமல் அதிகமாகிறதுக்கு பேர் தான் அப்ரிஷியேட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ரிஷியேட்னா அப்ரிஷியேட்னா என்னங்கிறது. அப்போது நீங்களே என்ன பண்ணியிருப்பீங்க, திங்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள் ஃபஸ்ட்டு என்னவா இருக்கணும், அப்ரிஷியேட்டா டிப்ரிஷியேட்டான்னு. நீங்கள் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு நான் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி தங்கம் வாங்க வேண்டாம், வெள்ளி வாங்கிக்கோங்க. வெள்ளி இன்றைக்கி வந்து 5,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குங்க. 1 கிராம் விலை வந்து 10,000 ரூபாய் வருது இன்றைக்கி தங்கம். ஆனால் அதே வந்து நீங்கள் பாதிக்கு 5,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுங்கள், வெள்ளி வாங்குங்க. இதே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதோட மதிப்பும் என்ன ஆக போகுது, கூட தான் போகுது. அப்போ அது உங்களுக்கு முதலீட்டை விட அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பங்காவது என்ன ஆக போகுது, அதிகமாக தான் ஆக போகுது. இப்போது 2000ல் வந்து 40 ரூபாய் விற்ற வெள்ளி இன்றைக்கி 5 வருஷத்தில் 100 ரூபாய் விற்கிது. அப்போ இன்னும் 5 வருஷத்தில் எவ்வளோது வேணாலும் மாறலாம்.
அப்போ நம்ம வந்து தங்கம் தான் வாங்கணும்னு இல்ல. நமக்கு கிடைக்கிறக்கூடிய காச வச்சு என்ன பண்ணலாம்? வெள்ளி கூட வாங்கலாம். தேவையில்லாம இந்த இஎம்ஐ அப்படின்ட்டு இந்த பொருட்கள வாங்கி ஃப்ரிட்ஜு, டிவி, காரு இந்த மாரி ஆடம்பர பொருட்கள வாங்கி மத்தவங்களுக்கு பாரு நான் ஏசி வச்சிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ சம்மர் காலத்துல ஏசி இல்லாம இருக்க முடியாது. என்ன பண்றது? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஏர் கூலர் வாங்கிக்கலாம் நமக்கு. அந்த குளுகுளுன்னு இருந்தா தான் நம்ம இருக்க முடியும்னு கிடையாது. நமக்கு ஸ்வெட் ஆகாம இருக்கணும். அப்ப ஏர் கூலர் கூட பெஸ்ட்டா இருக்குது. அத விட கம்மியான காஸ்ட்ல கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்படி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்போ செலவு பண்றது அப்ரிஷியேட்டா, டிப்ரிஷியேட்டான்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பணத்த செலவு இப்ப நீங்க வந்து இந்த மந்த்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா, நீங்க பண்றது எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இன்னொன்னு ஸ்கேன் பண்றது. டக்குன்னு ஃபோன் எடுத்தோம், ஸ்கேன் பண்ணோம், எவ்வளது கேட்குறோம், பாஸ்வேர்ட் போடுறோம், முடிச்சிடுறோம். அவ்வளோதான். நம்ம பணத்த ஃபீல் பண்ணி எண்ணி குடுக்கும்போது, நம்ம கையிலருந்து பணம் எவ்வளது போகுது, நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் இன்னொன்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபீலே நமக்கு என்ன ஆகும்னா, இன்னும் அதிக பணத்த வந்து நம்ம சேர்க்கணும், அதிக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும். இப்போ நீங்க ஜஸ்ட்டு வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த நம்பர் போடும்போது, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நம்பரா தான் தெரியும். அதே வந்து நீங்க கையில இருந்து ரூ. 50 ரூ. 20ன்னு குடுக்கும்போது, உங்களுக்கு அது ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணும்போது, ரூ. 20 தானே, இந்தா ஸ்கேன் பண்ணியாச்சு. ரூ. 50 ஸ்கேன் பண்ணியாச்சு. அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்க அந்த 20, 30, 40 இப்படி செலவு பண்ற காசு எவ்வளதுன்னு கணக்கு பண்ணீங்கன்னா, அதுவே ஒரு நாளைக்கு ரூ. 2000 வரும். அப்போ நீங்க கையிலேருந்து அத செலவு பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு அது வந்து தெரிய வரும். அப்போ நீங்க உங்களுடைய செலவுகள வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். நம்மளோட எண்ணங்கள். அதாவது நம்ம பர்சனலா இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. நான் இத வந்து பர்சனலா வந்து அடிபட்டு எப்படி பண்ணலாம்? நான் இப்போ ஒரு கார் வாங்கணும். கார் வாங்கி அத இஎம்ஐ கட்ட முடியாம அத போடுறதுக்கு, இல்ல என்னுடைய பக்கத்துல இருக்கிறவங்க, என்னோட சொந்தக்காரவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க? அவங்க என்ன மாதிரி சேவ் பண்ணாம, எந்த மாதிரி செலவுகள் பண்றாங்க? அத கட்டுப்படுத்தினா நம்மளால எப்படி வந்து அ இன்னும் அதிகமா வந்து சேவ் பண்ண முடியும்? நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃப்க்கு எப்படி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்க முடியும்? அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். அதே மாரி நீங்க உங்க லைஃப்ல பண்ண தப்புகளா இருக்கட்டும், இல்ல வந்து கரெக்ட்டா பண்ணிகிட்ருக்க விஷயங்களா இருக்கட்டும், 2மே அத எடுத்துக்கோங்க. தப்பான விஷயத்த வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஆனா அதுலேருந்து பண்ணாம எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கார் வாங்கணும்னா, நம்மக்கிட்ட வந்து வருஷத்துக்கு அதாவது மாசம் ரூ. 1,00,000 நான் வந்து சம்பளம் வாங்குனா தான், அதில கிடைக்கக்கூடிய 20% தான் நான் என்ன பண்ணணும், இஎம்ஐ கட்டக்கூடிய பணமா இருக்கணும். ரூ. 20,000க்கு உள்ள காரோட மதிப்பு தான் நான் வாங்கணும். அதிகபட்சம் வந்து 4 வருஷத்துக்கு மேல நான் என்ன பண்ணக்கூடாது, இஎம்ஐ கட்டக்கூடாது. அப்படி 4 வருஷத்துக்கு மேல நான் போனேன்னா, அதுக்கான வட்டி வந்து எனக்கு அதிகமாகும். அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நமக்கு என்ன பண்றோம், தப்பு பண்ணும்போது கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது வந்து நல்ல விஷயம் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தினால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபோது, நம்ம அத என்ன பண்ணலாம், தொடர்ந்து அத நோக்கி அந்த சிஸ்டமா ஃபாலோ பண்ண போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள தான் பணக்காரர்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ரொம்பவே பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.